ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்மைலி சமையல் சேனல். நாம் என்னைக்காவது காய் வாங்காத டைம் என்ன சமையல் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா? அப்போ கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு காரத்துக்கு வத்தல் மட்டும்தான், அதனால் நான் வத்தலை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறோம். நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். இதில் பழுத்த தக்காளி 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரெசிபிக்கு தேவையான உப்பும் இது கூட சேர்த்துக்கோங்க. இதில் 4-5 பல் வெள்ளைப்பூடை தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இல்லை வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு எல்லாம் நல்லா வதங்கி நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு வரும். இந்த டைம் தேங்காய் துருவல் போட்டு ரெசிபியை இறக்கிடலாம். நீங்கள் காய்கறி வாங்காத டைம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்பாடு மட்டும் வடித்து இந்த தக்காளியை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுலாம். தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் அப்படி இல்லாட்டி துவையல், இந்த ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் அடிக்கடி வைக்கிறது. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்துடலாம். ரைஸ் பண்ணியிருக்கிறேன், அதே மாதிரி கத்திரிக்காவை வதக்கியிருக்கேன். இந்த கத்திரிக்காய் ரொம்ப இந்த வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் வெங்காயமும் கத்திரிக்காயும் கட் பண்ணி சிக்கன் 65 மசாலா மட்டும் லேசாக தூவி நான் வதக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்ம ரெசிபிக்கு ட்ரை பண்ண தக்காளி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம இது கூட துவையல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.